Hi, hello to everyone. I'm glad to meet you again in this channel. Okay, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டெய்லியும் தமிழில் ரெகுலராக பேசக்கூடிய சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்ன்றதை பார்க்கலாமா? வெரி சிம்பிள் சென்டென்சஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகே வாங்க. பால் பொங்கிருச்சு. பால் பொங்கிருச்சு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? பால் அப்படின்றது இங்கிலீஷ் சொல்லும்போது மில்க் அப்படின்னு சொல்லுவோமா? பொங்குறதுக்கு பாயில்டு ஓவர். த மில்க் ஹாஸ் பாயில்டு ஓவர். த மில்க் ஹாஸ் பாயில்டு ஓவர். ஏன்னா இது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. நம்ம சிம்பிளாக கூட சொல்லலாம், த மில்க் பாயில்டு ஓவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ பொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது எப்படி சொல்லணும்னா, த மில்க் இஸ் பாயிலிங் ஓவர். த மில்க் இஸ் பாயிலிங் ஓவர். செகண்ட், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு எப்படி சொல்லுவோம்? மழை அப்படின்றது இங்கிலீஷில் ரெயின். இட் ஹேஸ் ஸ்டார்டட் ரெய்னிங். இட் ஹேஸ் ஸ்டார்டட் ரெய்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி இப்போ மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இட்ஸ் ரெய்னிங் சொல்லலாம். பட் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இட் ஹேஸ் ஸ்டார்டட் ரெய்னிங் அப்படின்னு சொல்லணும். 3, கரண்ட் போயிருச்சு எப்படி சொல்லுவோம்? கரண்ட் போயிருச்சு. கரண்ட் நம்ம இங்கிலீஷ் சொல்லும்போது பவர்னு சொல்லுவோம். த பவர் ஹேஸ் கான் அவுட். த பவர் ஹேஸ் கான் அவுட். இதை நம்ம சிம்பிளாக கூட சொல்லலாம், த பவர் ஹேஸ் கான் அப்படின்னு கூட சொல்லலாம். த பவர் ஹேஸ் கான் சொல்லலாம். இல்லைனா த எலக்ட்ரிக் பவர் ஹேஸ் கான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எப்படி சொல்லுவோம்? சாப்பாடு நம்ம இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ரெடி ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி அது இங்கிலீஷ் வார்த்தை தான். அப்போ ரெடின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம் சிம்பிளாக? த ஃபுட் இஸ் ரெடி. த ஃபுட் இஸ் ரெடி. இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடின்னு சொல்லலாம், இல்லை லஞ்ச் இஸ் ரெடி அப்படி சொல்லிக்கலாம். ஓகே, இல்லை சிம்பிளாக சொன்னால் த ஃபுட் இஸ் ரெடின்னு சொல்லுவோம். சில பேர் த மீல் இஸ் ரெடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. த மீல் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. த நெக்ஸ்ட், பஸ் வந்துருச்சு. பஸ் வந்துருச்சு. ஆல்ரெடி பஸ்ன்றது இங்கிலீஷ் வேர்டு தான். வந்துருச்சு எப்படி சொல்லுவோம்? அரைவ்டு அப்படின்னு சொல்லுவோம். அரைவ்டு சொல்லுவோம். த பஸ் ஹஸ் அரைவ்டு. த பஸ் ஹஸ் அரைவ்டு. இது பாஸ்ட் சொல்லும் போது த பஸ் அரைவ்டு சொல்லுவோம். ஃபியூச்சரில் சொல்லணும்னா த பஸ் வில் பி அரைவ். த ஃபர்ஸ்ட் பஸ் வில் பி அரைவ் அப்படின்னு சொல்லலாம். அரைவ்டுனா வந்துருச்சு அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட், நேரம் ஆகிருச்சு. நேரம் ஆகிருச்சு இது எப்படி சொல்லுவோம்? இது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். நேரம் எப்படி சொல்லுவோம்? ஆகிருச்சு அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் கெட்டிங் லைட். இட்ஸ் கெட்டிங் லைட். அதாவது நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, லேட் ஆக போகுது, லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இட்ஸ் கெட்டிங் லைட். இங்கே டைம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, ரைட்டா? நெக்ஸ்ட், கதவு திறந்துருச்சு எப்படி சொல்லுவோம்? கதவு திறந்துருச்சு. சிம்பிள் தான். கதவு நான் இங்கிலீஷ் சொல்லுவோம் டோர்னு சொல்லுவோம். திறந்துருச்சுங்கிறது ஓப்பன். த டோர் ஹேஸ் ஓப்பன். த டோர் ஹேஸ் ஓப்பன். ரைட்டா? சிம்பிளான வார்த்தை தான் அதெல்லாம், சரிங்களா? இல்லை சிம்பிளாக சொல்லணும்னா த டோர் இஸ் ஓப்பனிங். த டோர் இஸ் ஓப்பன் அப்படின்னு பாச சொல்லும்போது த டோர் ஓப்பன்டுன்னு கூட சொல்லலாம். ஃபோன் சார்ஜ் ஆகிருச்சு எப்படி சொல்லுவோம்? சார்ஜ் ஆகிறதுன்றது, சார்ஜுன்றது, ஃபோனுன்றதெல்லாம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான். ஸோ நம்ம தமிழில் கொலிகளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். த ஃபோன் இஸ் சார்ஜ். த ஃபோன் இஸ் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இங்கிலீஷ் சொல்லும்போது. ஃபோன் சார்ஜ் ஆகுது அப்படின்னா இது நம்ம ஃபோன் சார்ஜ் ஏற்று அப்படின்னு சொல்ல நினச்சதை அவன் வந்துட்டான் எப்படி நம்ம சொல்லுவோம்? அவன் வந்துட்டான். அவன்ற போது ஹீன்னு சொல்லுவோம். வந்துட்டான்னா கம், கேம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹி ஹேஸ் கேம். ஹி ஹேஸ் கேம் சொல்லலாம். இது சிம்பிளாக சொல்லணும்னா ஹி கேம்னு கூட சொல்லலாம். இது நம்ம வேர்ட்ஸ் நேம் கூட யூஸ் பண்ணலாம். விக்கி கேம், விஜய் கேம் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஹேஸ்ன்றது கூட இங்கே யூஸ் இம்பார்ட்டன்ட் தேவையில்லை. நெக்ஸ்ட், வேலை முடிஞ்சிருச்சு. வேலை முடிஞ்சிருச்சு எப்படி சொல்லுவோம்? வேலைன்றது நமக்கு தெரியும், ஒர்க்குன்னு சொல்லுவோம். முடிஞ்சுன்னா நம்ம டன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிடுவோம், சரிங்களா? டன் அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ இங்கே வந்து த ஒர்க் இஸ் ஃபினிஷ்னு சொல்லலாம். த ஒர்க் இஸ் ஃபினிஷ் அப்படி சொல்லிக்கலாம். இல்லைனா த ஒர்க் இஸ் டன். த ஒர்க் ஹேஸ் டன். ஹேஸ் யூஸ் பண்ணி டன் கூட சொல்லிக்கலாம், ரைட்டா? இல்லைனா த ஒர்க் இஸ் ஓவர் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய சென்டென்ஸ் இருக்குது இது ரிலேட்டடாக, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட், தண்ணீர் தீந்துருச்சு. தண்ணீர் தீந்துருச்சு இது நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அதாவது குடிக்க தண்ணி இல்லை, தண்ணி தீந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? த வாட்டர் ஹேஸ் ரன் அவுட். த வாட்டர் ஹேஸ் ரன் அவுட். த வாட்டர் ஓவர்னு சொல்லக்கூடாதுங்க, அது கிராமட்டிக்கலாக ரொம்ப ராங்கு. த வாட்டர் ஹேஸ் ரன் அவுட்னு தான் சொல்லணும். ரன் அவுட்னா தீந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், கேஸ் முடிஞ்சிருச்சு. கேஸ் முடிஞ்சிருச்சு அதாவது கேஸ் தீந்துருச்சு சொல்லுவோம் பார்த்தீங்களா? மேக்ஸிமம் அப்படி தான் சொல்லுவோம். அப்போது த கேஸ் சிலிண்டர் இஸ் எம்டி. த கேஸ் சிலிண்டர் இஸ்
எம்டி. சில பேர் இது எப்படி சொல்லுவாங்கன்னா த கேஸ் சிலிண்டர் ஹாஸ் ரன் அவுட்னு கூட சொல்லுவாங்க. அதாவது தண்ணிக்கு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இதுக்கும் ரன் அவுட் சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி டெய்லியும் மினிமம் 10 சென்டென்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.